வணக்கம் நண்பர்களே. புதிய நம்பிக்கைகளும் புதிய வாய்ப்புகளும் நிரம்பிய 2026ஆம் ஆண்டுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்பு. இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு என்ன புதிய மாற்றங்கள்? வேலை, பணவரவோ, உறவோ, ஆரோக்கியம், ஒவ்வொரு துறையிலும் என்ன நடக்கப் போகிறது? இப்போது 2026 ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தப் போகும் ராசிபலனை விரிவாக பார்க்கலாம். செயல்திறனும் ஆளுமை குணமும் கொண்ட அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இந்த 2026வது வருடம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம் அடைய இருப்பதனால் இந்த வருடத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதை பற்றி விரிவாக காணலாம். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் மீன ராசியிலும், சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் பயணிக்கிறார்கள். மேலும் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் தனுசு ராசியில் குரு மற்றும் சனி பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த வருடம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சுப காரியங்கள் நடக்கும். பொருளாதார சிறப்பான முன்னேற்றத்தை அடையும். இராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவானால் இதுவரை இருந்த விரயத்தன்மை மாறி மறைமுக வருமானத்தையும் சொத்து சேர்க்கையையும் இந்த வருடம் அமைத்து கொடுக்கும். மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் அமையும். புதிய வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், பழைய வண்டியை விற்று புது வண்டி வாங்குதல் போன்ற பொருள் சேர்க்கை மற்றும் சுப செலவுகள் ஏற்படும். வழக்கத்தை விட 2 மடங்காக சேமிப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் அதனை இன்னும் கூடுதலாக பல மடங்கு விரிவுபடுத்துவீர்கள். உறவுகள் இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்சூரன்ஸ் மற்றும் நீண்ட நாள் வைப்பு தொகை திட்டத்தில் இணைவதை குறித்த ஆர்வம் அதிகரிக்கும். இந்த வருடம் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக வழக்குகளை சந்தித்தவருக்கு வெற்றி கிடைக்கும். வருடத்தின் தொடக்க பகுதியில் ராசி அதிபதி உட்பட சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் தனுசில் குரு பார்வை பெறுவதால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும். பொருளாதார சேர்க்கை அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஆரோக்கியம். வருடத்தின் தொடக்கத்தில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி 2 மாதங்களிலும் தந்தையார் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத் தலைவர் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்திக் கொள்வது நல்லது. ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் சரியான உறக்கம் கடைபிடித்தால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொடர் சிகிச்சைகள் எடுத்து வருபவர்களுக்கு இந்த வருடம் உடல் நலத்தில் கூடுதல் முன்னேற்றம் தெரியும். எலும்பு மற்றும் நரம்பு சார்ந்த தொந்தரவு இருந்தவர்கள் இந்த வருடம் முழுமையாக குணமடைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சிறு சிறு விரைய செலவுகள் இருக்குமே தவிர பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட முன்னேற்றகரமான ஆண்டாகவே அமைகிறது. குடும்பம் மற்றும் பொருளாதாரம். இந்த வருடம் குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் தம்பதியருக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்துடன் சுப பயணங்களும் ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்வீர்கள். திருமணம் ஆகாத மேஷ ராசி ஆண் பெண் இருவருக்குமே இந்த வருடம் மனதிற்கு பிடித்த நல்ல குடும்பத்திலிருந்து வரன் அமையும். குடும்ப வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக இருக்கும். அரசு ரீதியான அனுகூலம் உண்டு. புதிய வீடு அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான சந்தர்ப்பம் நிச்சயம் அமையும். குடும்பத்துடைய அந்தஸ்து மேம்படும். குறிப்பாக ஜூன் மாதத்தில் செவ்வாய் பகவான் குருவை பார்க்கும் காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் தடையின்றி சிறப்பாக நடந்தேறும். நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மேஷ ராசினருக்கு இந்த ஆண்டு சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. குடும்பத்திற்காக பொது சேமிப்பு கணக்குகளை தொடங்குவீர்கள். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது.
ஆண்டின் தொடக்க பகுதிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான மாதங்களில் நிறைய மாற்றங்களை சந்திப்பீர்கள். நிதி, பைனான்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதிக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் அதிக லாபத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஜாமீன் போன்ற விஷயங்களுக்கு தலையிடாமல் இருப்பது நல்லது. சொத்து சார்ந்த விஷயங்களில் யாரையும் நம்பி வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு ஜனவரி முதல் மே மாதம் வரை ஒரு சராசரியான சூழ்நிலை இருக்கும். வரவு செலவு ஆகியவை கணிசமான நிலையில் அமையும். அதிக உழைப்பை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகம் இருக்கும். இருப்பினும் ஜூன் மாத தொடக்கத்திலிருந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். பொது வாய்ப்புகள் மற்றும் மறைமுக வருமானம் ஆகியவை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். அவர்கள் உங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிறு தொழில் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் அடைவீர்கள். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி மற்றும் நல் மதிப்பை பணிபுரியும் இடத்தில் பெறுவீர்கள். வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த நிறுவனங்களில் இருந்து வாய்ப்புகள் வரும். தங்கள் தனித்திறன்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். அதில் வெற்றியும் அடைவீர்கள். இது உங்கள் வருமான வாய்ப்பை மேலும் அதிகப்படுத்தி தரும். உணவுப் பொருட்கள், திரவ பொருட்கள் மற்றும் ரியல் எஸ்டேட், வண்டி வாகனம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கு கூடுதல் முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. அரசியல் அரசியல் ரீதியாக உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க ஏப்ரல் மாதம் வரையில் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்கள் கடின உழைப்பை செலுத்தும் போது நிச்சயம் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் மற்றும் செல்வாக்கை உருவாக்கிக் கொள்வீர்கள். பொதுஜன தொடர்பில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் இருக்கும் கட்சி சார்ந்த அமைப்புகளில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை அமையும். பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பயணங்கள் வெற்றியடையும். டாக்குமெண்ட் மற்றும் ஒப்பந்தம் ரீதியாக கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். முதல் 6 மாதங்கள் எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் முன் நின்று உங்களுடைய தலையீடை செலுத்துவது அவசியம். விவசாயம் இந்த வருடம் விவசாயம் மிகச் சிறப்பான முறையில் இருக்கும். சனி 12ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் நீர் மேலாண்மை, உரம் மற்றும் எந்திரம் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆனாலும் உங்கள் உழைப்பிற்கு உண்டான லாபம் நிச்சயம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதினால் புதிய யுத்திகளை கையாண்டு உற்பத்தியை பெருக்குவீர்கள். சிலருக்கு புதிதாக மனை மற்றும் எதிர்பார்த்த இடம் அமைவதற்கான யோகம் உள்ளது. ஏற்கனவே எதிர்பார்த்த அரசு ரீதியான உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். அரிசி, கரும்பு, நெல், வாழை, பச்சை காய்கறிகள் ஆகியவை சிறந்த விளைச்சலை தரும். கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மே மாதத்தில் இருந்து சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். கல்வி மற்றும் தேர்வு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். புதிதாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி சார்ந்த துறையானது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நிச்சயம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கூடுதல் பக்க பலமாக அமையும். கடின முயற்சி நிச்சயம் வெற்றியை பெற்று தரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதால் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகள் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நிச்சயம் புதிய வாய்ப்புகள் அமையும். ஜனவரி தொடங்கியதில் இருந்து உங்கள் ராசி அதிபதி பலம் பெற்றுவிடுகிறார். எனவே நீங்கள் எடுக்கின்ற, திட்டமிட்டு செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும். பெண்கள் மேஷ ராசி பெண்களே, உங்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான ஆண்டாக அமைகிறது.
எடுக்கின்ற காரியங்களில் போராடி வெற்றி அடைவீர்கள். தனியார் மற்றும் அரசு ரீதியான வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருந்து நேரம் சிறப்பாக உள்ளது. இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் குரு பெயர்ச்சி ஆனது உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தி தரும் மற்றும் புது தொழில் தொடங்குவதற்கு உண்டான அனைத்து சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே தொழில் புரிந்து கொண்டிருக்கும் மேஷ ராசி பெண்களுக்கு இந்த வருடம் கூடுதல் லாபம் பெற்று தரக்கூடிய வருடமாக அமைகிறது. தொழிலில் இதுவரை இருந்து வந்த தீமைகள் நீங்கும். தனியார் துறை சார்ந்த வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து அழைப்புகள் வரும். போட்டித் தேர்வுகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் கூடுதல் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும். அலட்சியத்தை தவிர்த்துவிட்டு கடின உழைப்பை கையாண்டால் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள். குடும்ப தலைவிகளுக்கு உறவினர்கள் மத்தியில் நல்ல மரியாதை நிறைந்த சூழல் ஏற்படும். குடும்ப பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக அமைய உதவுவீர்கள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இந்த ஆண்டு உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் மற்றும் வேலை ரீதியாக இந்த வருடம் கூடுதல் உழைப்பை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். சொத்து ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரம் மாணவர்கள் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைவீர்கள். குறிப்பாக ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களும் மருத்துவத் துறைகளில் ஈடுபடுபவர்களும் இரட்டிப்பு முன்னேற்றத்தை அடைவீர்கள். பொருளாதார சேர்க்கை 2 மடங்காக அதிகரிக்கும். பயணங்களால் லாபம் உண்டு. பரணி, இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிக சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் இருக்கும். பத்திரம், டாக்குமெண்ட் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பிறர் வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம். புதிய வீடு மற்றும் சொத்து ரீதியான சேர்க்கை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கி குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் தடை தாமதங்களை எல்லாம் தாண்டி வெற்றி அடைவீர்கள். நிலுவையில் இருந்த கட்டுமான வேலைகள் வெற்றியடையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். பூமி மனை தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அமையும். சிறு தொழில் வியாபாரிகள் கூடுதல் முன்னேற்றம் அடைவீர்கள். அரசு மற்றும் அரசியல் ரீதியான துறைகளில் உள்ளவர்களுக்கும் இது முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும். பரிகாரம். மேஷ ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு இடைவிடாமல் மேற்கொள்வது சிறந்தது. குல தெய்வத்திற்கு அலங்கார பொருட்கள் மற்றும் வஸ்திரம் சாற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து தீபம் ஏற்றி வழிபட சகல காரிய வெற்றி உண்டாகும். இந்த வருடத்தில் அருள்மிகு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை ஒரு முறையாவது தரிசித்து கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும். 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காரணத்தினால் உடல் நலத்தில் அவ்வப்போது ஏற்படும் சிறு சிறு தொந்தரவுகள் நீங்க ராகு கேதுவுடன் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு அவசியமாகும். அதிர்ஷ்டம் அளிப்பவை. அதிர்ஷ்ட எண் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட கல் கனக புஷ்பராகம். அதிர்ஷ்ட கிழமை வியாழன் மற்றும் செவ்வாய். அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். இந்த 2026 ஆண்டு ராசிபலன் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து வரும் ராசிகளின் ஆண்டு பலன்களும் விரைவில்